உண்மையை குறித்து நாம் கடந்த வாரத்திலே நாம் தியானித்திருந்தோம். இதோ உண்மையின் தொடர்ச்சியை நாம் இந்த வாரத்திலும் பார்க்க போகிறோம். முதலாவதாக உபத்திரவத்தின் உண்மை. கடந்த வாரத்தில் 3 உண்மையை குறித்து பார்த்திருக்கோம். இன்றைக்கு 4வது உண்மை, உபத்திரவத்தின் உண்மை. எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அது உபத்திரவத்தின் மத்தியிலே நாம் கடந்து சென்றிருந்தாலும் சரி, அது நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் நாம் அதிலே உண்மையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இயேசு சொன்னார், யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் 33வது வசனத்தின் பிற்பகுதியை நாம் வாசித்து பார்ப்போமானால், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உபத்திரவம் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொருவருக்கும் உண்டு. ஆகையால் ஆண்டவர் சொல்லுகிறார், திடன் கொள்ளுங்கள், இந்த உலகத்தை ஜெயித்தவர் நம்மோடு கூட அவர் இருக்கிறார். இந்த உலகத்துல உபத்திரவங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில இருக்கு. சங்கீதத்தின் புஸ்தகம் 119வது அதிகாரத்தில 71வது வசனமும் 72வது வசனமும் நாம் வாசிக்க கேட்போம். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை நான் என்ன பண்றேன், கற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அடுத்த வசனம் 72. அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்ப பண்ணின வேதமே எனக்கு நலம். நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். உபத்திரவங்கள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, கண்ணீரின் வாழ்க்கைகள் உண்டு. இந்த உலகத்துல உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் நான் உன் கூட என்னவா இருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் கூட இருக்கிறேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் இந்த இடத்துல நம்ம பார்ப்போமானால், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால நான் என்ன பண்ணிட்டேன், பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். அப்போ நம்ம ஒரு உபத்திரவத்தின் பாதையில போகும் பொழுதுதான் நமக்கு தெரியும் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருந்திருக்கு, இன்றைக்கு எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் வேதத்துல எல்லா விஷயங்களையும் சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் நமக்கு வேதத்தின் மூலமாக அநேக காரியங்களை நமக்கு சொல்லிக் கொடுத்து நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படி நடக்க வேண்டும் என்பதை வேதத்தின் வழி நாம் கற்றுக்கொள்ள முடியும். யோபுடைய வாழ்க்கையில நம்ம பார்ப்போமானால், யோபுடைய வாழ்க்கையில வந்த உபத்திரவம் என்ன அப்படின்னா, அந்த உபத்திரவத்துல தான் யோபு பொறுமையை அதிகமாக கற்றுக்கொண்டார். யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல இருந்து 19வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்போம். பின்பு ஒரு நாள் யோபுடைய குமாரரும் அவன் குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டில் புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது, ஒரு ஆள் அவனிடத்தில் வந்து, எருதுகள் உழுகிற போது கழுதைகள் அவைகளின் பக்கத்தில் மேய்ந்து கொண்டிருக்கையில் சபையே அவைகள் மேல் விழுந்து அவைகளை சாய்த்து கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் பட்டய கழுத்தினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உனக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். இந்த இடத்துல 13ல இருந்து 15வது வசனம் வரைக்கும் நம்ம வாசித்து பார்ப்போம்னால், யோபுடைய குமாரர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க, புசித்து திராட்சரசம் குடிக்கும் பொழுது அந்த இடத்துடைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்கும். யோபுடைய வாழ்க்கையில வந்த உபத்திரவம் ஒவ்வொரு காரியம். இப்போ இந்த சம்பவம் நடக்குதுன்னா அடுத்தது இன்னொரு சம்பவம் யோபுடைய வாழ்க்கையில நடக்குது. உபத்திரவத்தின் மேல் உபத்திரவம் யோபுடைய வாழ்க்கையில வந்து கொண்டிருக்கு. அடுத்தது 14வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து வானத்தில் இருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டெடுத்து போட்டது. நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உனக்கு அறிவிக்கும்படி வந்தேன். இன்னும் ஒருத்தர் ஓடி வந்து சொல்றார், எப்பா உன்னுடைய ஆடுகளையும் வேலையாட்களையும் அக்கினி இறங்கி கொன்று போட்டு விட்டதுன்னு சொல்லி இந்த சம்பவத்தையும் யோபு
கேட்கிறார். அப்ப யோபுடைய வாழ்க்கையில தான் வைத்திருந்த ஆடுகள் வேலையாட்கள் மறிக்கிறார்கள். அடுத்தது 17வது வசனம். இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து கத்தியை 3 பவுஞ்சாய் வந்து ஒட்டகங்கள் மேல் விழுந்து அவைகளை ஓட்டிக் கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். இந்த இடத்துல கல்தேயர் 3 பாகமாக வந்து ஒட்டகங்கள் எல்லாவற்றையும் ஓட்டிட்டு போயிட்டு வேலையாட்கள் என்ன பண்ணிட்டாங்க, கொன்று போட்டார்கள்னு சொல்லி அடி மேல அடி. நம்ம பாசையில சொல்ல போனோம்னா ஒரு அடி விழுந்தவுடனே அடுத்த அடி, இந்த அடி விழுந்தவுடனே அடுத்த அடி. அப்போ யோபுடைய சம்பத்தை எல்லாம் என்னவாகுதுங்க, எல்லாம் சூறையாடப்படுகிறது. அப்ப யோபுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில யோபுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும்? நமக்கு ஒரு பாதிப்பு நம்ம குடும்பத்துல வரும் பொழுது அந்த பாதிப்புல இருந்து நம்ம மீளுவதற்கு முன்பாகவே அடுத்த பாதிப்பு வரும் பொழுது நம்முடைய இருதயம் தாங்கவே முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது யோபு எல்லா உபத்திரவங்களிலும் அவர் எப்படி இருந்தார் என்றால் பொறுமையாக இருந்தார். அடுத்த வசனம். இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து உம்முடைய குமாரரும் உம்முடைய குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது வனாந்தர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் 4 மூலையிலும் அடிக்க அது பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். முதல்ல நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்கும்போது ஆடுகள் வேலையாட்கள் மறித்து போனது, ஒட்டகங்களை ஓட்டி கொண்டு போனது, அதனுடைய வேலையாட்களை கொன்றது, பிள்ளைகள் மறித்தது, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை யோபுடைய வாழ்க்கையில தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. ஆனாலும் யோபு தேவன் மீது வைத்த நம்பிக்கையை அவர் விடவில்லை. அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் தாழ்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் நான் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இவ்வளவு சம்பவங்களும் நடந்து கூட யோபு தேவனை தூஷிக்கவில்லை. இவ்வளவு சம்பவங்கள் நடந்து கூட யோபு தேவனை தூஷிக்கவில்லை. ஒவ்வொரு வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில யோபு எப்படிப்பட்ட ஒரு உபத்திரவத்தின் நிலையில கடந்து சென்றிருக்கக்கூடும். அப்ப இவ்வளவு சூழ்நிலைகள் நடந்த பொழுது 22வது வசனம் சொல்லுகிறது, எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. அப்ப இவ்வளவு சூழ்நிலைகள் நடக்குது. இதுக்கு மத்தியில இவர் எல்லாவற்றையும் இழக்கிறார். இழந்தும் கூட அடுத்தது மனைவியாச்சி வந்து தேற்றுவான்னு பார்த்தா மனைவி யோபுவை குறித்து என்ன சொல்றாங்கன்னா, யோபு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7 முதல் 9வது வசனம் வரை வாசிக்க கேட்போம். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை பாதித்தான். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றான். அவனுடைய இருதயம் நொறுக்கப்படுகிறது. அவனுடைய இருதயம் நொறுக்கப்படுகிறது. யோபுடைய வாழ்க்கையில எவ்வளவோ காரியங்களை நம்ம பார்த்தோம்னா யோபு அதிக வசதி வாய்ந்த ஒரு நபர். அவருடைய வாழ்க்கையில எவ்வளவோ காரியங்கள்ல ஒரு வசதி மிக்க ஒரு மனிதனாக இருந்தாலும் இப்பொழுது இருக்கிற இந்த சூழ்நிலையில யோபு எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு மனிதனாக அவர் காணப்படுகிறார். மனைவியும் வந்து யோபுடைய இருதயத்தை உடைக்கும்படியாக அவர் வந்து சொல்லுகிறார், நீ உத்தமமா, அவருக்கு முன்பாக நீ உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றார். ஆனாலும் கூட யோபு தன்னுடைய நிலைமையிலிருந்து அவர் மாறவே இல்லை. ஏனென்றால்
கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி யோபுவின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 25வது வசனத்தில் நம்ம பார்ப்போமானால், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் கடைசி நாட்களில் பூமியில வந்து நிற்பார். அவரை நான் காணுவேன். அந்நிய கண்கள் அல்ல, என்னுடைய சொந்த கண்களாலே என் தேவனை நான் காண்பேன் என்று சொல்லி அவர் தேவன் மீது அந்த உபத்திரவத்துல கூட அவர் எப்படி இருக்கிறார்னா உண்மையாக இருக்கிறார். எவ்வளவு உபத்திரவம் வந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மை விட்டு விலக மாட்டார். தேவன் நமக்காக யாவையும் செய்வார் என்று நாம் அந்த உபத்திரவத்தில் உண்மையாக இருக்கும் பொழுது தேவன் நம் பட்சத்தில் இருந்து நமக்கான யாவையும் அவர் செய்து முடிக்க ஒரு வல்லமை உள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். யோபுடைய வாழ்க்கையில நம்ம பார்த்தோம்னா எவ்வளவு சம்பவம், எவ்வளவு போராட்டங்கள், இவ்வளவு உபத்திரவங்களுக்கு மத்தியிலும் யோபு தன் நம்பிக்கையை இழக்கவே இல்லை. யோபுடைய புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யோபு 1:3 வசனத்தை நாம் பார்ப்போமானால், அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததும் அன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்திய புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாயிருந்தான். அப்போ யோபு இங்க இவருடைய செல்வங்கள் எவ்வளவு இருக்குன்றது நம்ம பார்க்கிறோம். இங்க ஆடுகள் மாத்திரமே 7000 ஆடுகள், ஒட்டகங்கள் 3000, ஏர் மாடுகள் 500, கழுதைகள் 500. இவ்வளவையும் யோபு இழந்து போனார். ஆனாலும் தன்னுடைய நம்பிக்கையில் அவர் என்னவா இருந்தாரு? தன்னுடைய உபத்திரவத்தில் கூட அவர் உண்மையா இருந்தார். அவர் உண்மையா இருந்தபடியினாலே என்ன நடந்தது? யோபுவின் புஸ்தகம் 42வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தர் யோபின் முன்னிலையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். கர்த்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார் என்றால் வசனம் வாசி. 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர்களும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. எப்படி? இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தேவன் யோபுவுக்கு கொடுக்கிறார். அப்போ 7,000 ஆடுகள் இருந்த இடத்துல இப்போ 14,000 ஆடுகள் இருக்கு. 3,000 ஒட்டகங்கள் இருந்த இடத்துல 6,000 ஒட்டகங்கள் இருக்கு. 500 இருந்த ஏர் மாடுகள் இப்போ 1000 ஏர் மாடுகள். 500 கழுதைகள் இருந்த இடத்துல இப்பொழுது 1000 கழுதை. ஏனென்றால் உபத்திரவத்திலும் நாம் உண்மையாக இருக்கும் பொழுது தேவன் நம்மை இரட்டிப்பாய் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும் சரி, எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் சரி, எத்தனை கண்ணீரின் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, நாம் உபத்திரவத்தில் உண்மையாக இருக்கும் பொழுது அதனுடைய பிரதிபலன் இரட்டிப்பாய் தேவனிடத்தில் இருந்து நமக்கு உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் 10வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க கேட்போம். யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றையும் பார்க்கிலும் இரட்டத்தனையாக கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். ஹல்லேலூயா. என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, நான் மறுபடியும் சொல்றேன், உபத்திரவம் வந்தாலும் சரி, கண்ணீர் வாழ்க்கையா இருந்தாலும் சரி, ஜெபிக்கிற ஜெபம் மட்டும் நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே நம்ம ஜெபிக்கிறவர்களாகவே தான் இருக்கணுமே தவிர, நம்முடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்துச்சு, எனக்கு ஜெபிக்க பிடிக்கல, எனக்கு ஜெபிக்க விருப்பம் இல்லை, நான் எப்படி ஜெபிக்கிறது, எனக்கு ஒரே கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வேதனைகளுக்கு மத்தியில இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில ஜெபத்தை மட்டும் நிறுத்திடவே கூடாது. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, ஒருவேளை கணவரே வேலைக்கு போய் வர லேட் ஆனாலும் சரி, மனைவிமார்கள் நீங்க வீட்டுல முழங்கால் இட்டு பிள்ளைகள் இருந்தா பிள்ளைகளோடு கூட நீங்க தேவனை நோக்கி ஜெபிங்க. நீங்க தேவனை நோக்கி ஜெபிங்க. ஜெபிக்கிறதுல மட்டும்
எந்த நாளும் அதுக்கு தடையா இருக்கவே கூடாது. நம்ம ஒவ்வொரு நாளும் டே அண்ட் நைட் வந்து நம்ம ஜெபிக்க 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 நம்முடைய வாழ்க்கையில நடக்கவே முடியாத காரியத்தை நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தர் நடப்பித்து காண்பிப்பார். நமக்கு ஒரு காரியம் ஒரு தடையா இருக்கு, ஒருவேளை வேலையில தடையா இருக்கு, ஒருவேளை நம்ம செய்கிற தொழில தடையா இருக்கு, ஒருவேளை வியாபாரம் எனக்கு என்னதான் கையிட்டு நான் செய்தாலும் வியாபாரம் வந்து வளர்ச்சி அடைய மாட்டேன்றது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்ம கடந்து செல்லும் பொழுது நாம் தேவனிடத்துல நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோமா இல்லையா என்பதை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் ஜெபிக்கும் பொழுதுதான் தடைகள் நீங்கும். யோபுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு உதாரணம். அவருக்கு எவ்வளவு உபத்திரவம், எவ்வளவு இழப்புகள், எத்தனை இழப்புகள். கிட்டத்தட்ட அவருடைய ஆடுகள் 7000 ஆடுகள் இழந்து போனார், 3000 ஒட்டகங்கள் இழந்து போனார், ஏற்பாடுகள் 500 இழந்து போனார், 500 கழுதைகள் இழந்து போனார். எல்லாவற்றையும் இழந்தாலும் கூட பிள்ளைகளையும் யோபு இழந்து போனார். ஆனாலும் யோபு உபத்திரவத்துக்கு மத்தியிலும் தேவனிடத்துல உண்மையாக அவர் காணப்பட்டதினால் நாம் அவருடைய வாழ்க்கையில இருந்த ஆசீர்வாதங்களை பல மடங்காக நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. உபத்திரவங்களுக்கு மத்தியிலே உண்மையாக இருப்பதை குறித்து நாம் பார்த்தோம்.